கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் கோவையை சார்ந்த பெர்னார்ட்ஸா என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம். அன்பு சகோதரர் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுடைய மனைவியுடைய சரீரத்தில் இருக்கிற கை கால்கள் காணப்படுகிற பலவீனங்கள், வலி, வேதனைகள் எல்லாம் குணமாகணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த குடும்பத்தை ரட்சித்து கர்த்தர் இவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களே ஆனால், யாராகிலும் பலவீனத்தோடு இருப்பார்களே ஆனால், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் ரட்சிப்பா, பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவா. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கோவையை சேர்ந்த பெர்னார்ட்ஸா என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக, அன்பு சகோதரரை ரட்சிங்க. உங்கள் மனைவி கைகள் கால்களில் காணப்படுகிற வலி வேதனைகள் சுகமாகட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ரட்சிப்பீராக. பலவீனங்கள் மாறட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நீ அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நன்மை ஒன்றும் குறையாது. எல்லாரும் விசுவாசிங்க, நன்மை ஒன்றும் குறையாத. உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை குறைஞ்சிருக்குதோ அந்த நன்மையை கர்த்தர் நிறைவாய் கொடுக்க போகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நன்மை இல்லை, இந்த நன்மை இல்லை, எந்த நன்மை இல்லைன்னு நீங்கள் கேட்குங்களோ அந்த நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறான். வேதம் தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 34:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. சிங்கக்குட்டிகள் பட்டினியாயிருக்கும், தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. நன்மைகள் குறைவுபடுவது இல்லை. என்னை காட்டு யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் என் வாழ்க்கையில் நன்மை குறைவுபடுகிறது? இதை யோசிக்கணும், கட்டாயம் யோசிக்கணும். நன்மை குறைவுபடுவதற்கு காரணம் என்ன? ஏன் நான் அந்த எதிர்பார்த்துருக்கிற நன்மை வரலை? அதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். நான் ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை எதிர்பார்த்து அந்த காரியம் எனக்கு வரலைன்னா நான் ஃபீல் பண்ணுறது என்னுடைய தப்பு, என்னுடைய ஒரு மிஸ்டேக்கு. ஆண்டவரே, என்ன காரியத்தில் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள், நான் அதை சரி செய்கிறேன். நன்மை ஆட்டோமேட்டிக்காக வருது. நீங்கள் இப்போ கர்த்தரை தேடினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நன்மை குறைந்து போவது இல்லை. எந்த நன்மை நீங்கள் இல்லைன்னு நினைக்கிங்களோ அந்த நன்மையை கர்த்தர் கொடுப்பான். ஒரு தாயார் சொன்னாங்க, ஐயா, எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குதுயா, எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் எனக்கு நல்லா கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு மகள், ஆசை மகள். அவளுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. குழந்தை இல்லையா, குழந்தை இல்லை. அப்போ அந்த அம்மாவை நான் காயப்படுத்தலை, அந்த அம்மாவை வேதனைப்படுத்தலை. அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க. உங்ககிட்ட ஏதாகிலும் குறை இருக்குமே ஆனால், உங்கள் கணவரிடத்தில் ஏதாகிலும் குறை இருக்குமே ஆனால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. அந்த அம்மாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வந்திருக்குது, ஐயா, என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு ஜாதகம் நாங்கள் எழுதி வச்சுருக்குறோங்கய்யா, அதை நாங்கள் எரிச்சிட்டுமா? நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரையானால் அது செய்யுங்க.
என்ன ஆச்சரியம் தெரியுமா பிரியமானவர்களே, என்னைக்கு அந்த ஜாதகத்தை எரிச்சாங்களோ அன்னைக்கே அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டான். அப்போ இதுவரைக்கும் அந்த நன்மை குறைவதற்கு காரணம் அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கையில் நன்மை குறைவதற்கு காரணம் என்ன? நம்முடைய தேவன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், கொஞ்சத்தை நிறைவாய் கொடுக்கிற தேவன். நான் சொல்லட்டுமா, ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் குடும்பத்தை கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் பிள்ளைகளை கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் வேலையை கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை கொடுங்க. நான் சொல்லட்டுமா, நன்மை ஒன்று குறையாது, நன்மை ஒன்று குறையாது. நீங்கள் மத்தேயு 14வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வனாந்தரமான ஒரு இடம், அந்த இடத்துல இயேசு 3 நாள் பேசி கொண்டிருக்கிறார். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. சீசர்லாம் சொல்கிறாங்க, இயேசுவே பாவம், இவங்க 3 நாள் பசியாக இருக்கிறாங்க, சாப்பாடுக்கு ஆகாரத்துக்கு எங்கேயாவது அனுப்பி விடுவோம். இயேசு சொல்கிறார், நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு, என்ன இருக்குது? அப்போ ஆண்டவர் கேட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் கொண்டாங்க. ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்த பொழுது அதை கர்த்தர் நன்மையினால் நிரப்பினார். வேதம் சொல்லுது, மத்தேயு 14:20 சாப்பிட்டவர்கள் போக மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க. நன்மை ஒன்று குறையலையே, 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க. பிரியமானவர்களே, 12 கூடை 12 மாதத்தை குறிக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் லைஃப்பை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய வேலையை, உங்கள் தொழிலை, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அத்தனை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள். நான் சொல்லட்டுமா, நன்மை குறையாது, நன்மை மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வா. கர்த்தர் நன்மை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீமை செய்ய தெரியாது, அதுதான் உண்மை. ஆனால் பிசாசுக்கு நன்மை செய்ய தெரியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பியிருந்தார். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுத்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஒரு நன்மையை கற்றுக் கொடுப்பான். நன்மை ஒன்று குறையாது. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை ஒன்று குறையாதபடிக்கு நிறைவாய் கர்த்தர் கொடுப்பீராக, நிறைவான நன்மையை கொடுப்பீராக, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. எது எது இவருடைய வாழ்க்கையில் குறைந்திருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு நன்மையும் குறையாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.